டைரக்டா அவங்க சிஎம் கிட்டையும் டெப்டி சிஎம் கிட்டையும் தான் நெருக்கம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி, அதாவது அன்னைக்கு அவங்க டைரக்டா வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு அமைச்சர் தங்கம் தென்னரசு கேகேஎஸ்ஆருக்கே வந்துட்டு நம்ம தான் 20 சீட்டு கொடுக்குறோம், அவங்களே நம்மகிட்ட தான் வந்துட்டு அப்ரோச் பண்றாங்க. அந்த அளவுக்கு நம்மளை மேலிடத்துல சிஎம்மோட பிஏ, டெப்டி சிஎம் அவங்களோட பிஏ இவங்ககிட்ட நேரடியாக நம்மளுக்கு இருக்கு. அதாவது டைரக்டா அவங்க சிஎம் கிட்டையும் டெப்டி சிஎம் கிட்டையும் தான் நெருக்கம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி 2 நாள்ல வந்துட்டு உங்களுக்கு வேலை 2010 கடைசியில அந்த இது வந்துட்டு வேலை இது கிடைக்கல, பணத்தை இழந்துட்டோம் அப்படின்னதுக்கு பின்னாடி 2011 வந்துட்டு நாங்கள் வந்துட்டு பெட்டிஷன் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல எஸ்பி கிட்ட வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்றோம். பணம் கொடுத்ததுக்கு வந்துட்டு நீங்க ஏதாவது எவிடன்ஸ் இருந்தா தான் நாங்க ப்ரொசீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி போலீஸ்ல வந்துட்டு தகவல் தெரிவிச்சாங்க. எதுவுமே கொடுக்கல, எழுத்துப்பூர்வமா எதுவுமே கொடுக்கல. அடுத்து மேலும் எனக்கு வந்துட்டு உண்மையே இப்ப உங்களுக்கு சொன்னபடி வந்துட்டு உணவுக்கே சிரமப்படக்கூடிய ஒரு சூழல். அதனால என்னால போலீஸை வந்துட்டு அந்த வழக்குகளை தொடர்வதற்கு என்னால இயலவில்லை.